ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 2024 ஃபஸ்ட்டு டே, அதாவது பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு, எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது டே கேண்டில், அதாவது 2023 கடைசி ட்ரேடிங் டே, அதாவது டிசம்பர் 29. மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஒரு -215 பாயிண்ட் மைனஸில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. வருஷத்தினுடைய கடைசி நாள் -215 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம 2023 நம்மளுடைய பேங்க் நிஃப்டிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான், நல்ல ஒரு வருடமாகவே அமைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லோவிலேருந்து மார்க்கெட் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 48,640 வரைக்கும் போயிருக்கு. 48,640 வரைக்கும் போயிட்டு 48,250 பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2023 பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல வருடமாக இருந்திருக்கு. இப்போ ஜனவரி 1 டே 2024 பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டு ஜனவரி 1 பார்த்தோம். சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,950 ஒரு சப்போர்ட்டு. 47,950 ஒரு சப்போர்ட்டு. ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவல்ஸ் விட்டுச்சு அப்படின்னா அடுத்தது 47,700 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 48,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 48, அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 48,640 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாரி சப்போர்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 47,950 ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது 47,700 ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல குரூஷியல் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல்ஸ் இன்ட்ராடேவுக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் கீழே தான் மார்க்கெட் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ மண்டே பார்த்திங்க அப்படின்னா இயர் 2024 ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால மார்க்கெட் ஒரு வால்டைலாக தான் இருக்கும். அதாவது ஒரு டவுன் வரும், ஒரு அப் வரும், ஒரு டவுன் வரும், ஒரு அப் வரும். இந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன்லேயே தான் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 48,000 பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். இன்ட்ராடேவுக்கு 48,000 எடுக்க சப்போர்ட் பண்ணோம். இந்த லெவல்ஸு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பையை எங்கே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப மேலே ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் எக்ஸிட் லெவல்ஸ் கிடைக்கும். மேலே இந்த லெவல்ஸில் வந்துச்சு அப்படின்னா திரும்ப இங்கே நம்ம செல்லிங் பண்ணோம் அப்படின்னா புட்டு இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஒரு அப் அண்ட் டவுன்லேயே தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலடைல் ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். நாளைக்கு நீங்கள் எந்த லெவல்ஸில் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு
உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, take care.